வணக்கம் நட்புகளே, தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு நம்ம வீடியோவில் kopmeyருடைய வெற்றிக்கான ஒரு பயிற்சியை பற்றி தான் பார்க்க போகிறோம். 8 கார்ப்பரேஷனுக்கு பிரசிடென்ட்டாகவும் 102 கம்பெனிக்கு சக்ஸஸ் கவுன்சிலாகவும் இருந்திருக்காரு. மக்களின் நல்வாழ்க்கைக்காக புத்தகங்கள் எழுதி உதவி பண்ணணுன்ற ஒரே நோக்கத்திற்காக தன்னுடைய 50வது வயசில் அவர் தன்னை ரிட்டையர் பண்ணிக்கிட்டாரு. அவர் எழுதின 3 மேஜர் புக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சக்ஸஸ் இஸ் அஸ் ஈஸி அஸ் ஏபிசி அப்படின்ற புத்தகமும், தாட்ஸ் டு பில்ட் ஆன் அப்படின்ற புத்தகமும், ஹவு டு கெட் வாட் எவர் யூ வாண்ட் அப்படின்ற புத்தகமும். இன்னைக்கு நம்ம ஹவு டு கெட் வாட் எவர் யூ வாண்ட் அப்படின்ற புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பயிற்சியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப எளிய பயிற்சி, அதே சமயம் அதிக பயன் தரக்கூடிய பயிற்சி. அந்த பயிற்சியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான ஒன்று இருக்குது. அதுதான் அட்வர்டைஸ்மெண்ட். நம்ம லைஃப்குள்ளே டிவி எப்போ வர ஆரம்பித்ததோ அன்னையிலிருந்து இன்னைக்கு சோஷியல் மீடியா வரைக்கும் எதை எடுத்தாலும் விளம்பரங்கள். விளம்பரம் அப்படின்னு உடனே நம்ம மனசில் வரக்கூடியது அதில் பயன்படுத்தப்படக்கூடிய ஸ்லோகன். உதாரணத்துக்கு, பூஸ்ட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி, கரை நல்லது, பிரீத்திக்கு நாங்கள் கேரண்டி, ஹமாம் இருக்க பயமேன், நம்பிக்கை அதுதானே எல்லாம். இது எல்லாமே ஸ்லோகன் தான். இந்த ஆடை திரும்ப திரும்ப டிவியில் நம்ம பார்க்கறதுனால அந்த ஸ்லோகன் நம்ம மனசில் பதிய வைக்கப்படுது. இப்படி ஒரு ஸ்லோகனை நம்ம மனசில் பதிய வைக்கிறது மூலமாக அந்த விளம்பரங்கள் சார்ந்த கம்பெனிக்கு என்ன லாபம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ உதாரணத்துக்கு உங்கள் சட்டை அழுக்கானாலோ கரப்பட்டாலோ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மனசு சர்ஃபெக்ஸில் திங்க் பண்ணும். பிரீத்திக்கு நாங்கள் கேரண்டின்னு சொல்கிறதன் மூலமாக அந்த கம்பெனியோட மிக்ஸி ரொம்ப கேரண்டியானது அப்படின்னு உங்கள் மனசில் பதிய வைக்கப்படுது. என்னுடைய எனர்ஜியோட சீக்ரெட்டுக்கு காரணமே பூஸ்ட் தான் அப்படின்னு சச்சினே சொன்ன ஒரே காரணத்துக்காகத்தான் இன்னும் வரைக்கும் அதை நம்பி நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். பொய்க்கும் உண்மைக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொன்னால் அது உண்மையாயிரும் அப்படின்னு ஹிட்லர் சொன்ன அந்த வார்த்தைகளைப் போல விளம்பரத்தில் சொல்லப்படுற ஸ்லோகனை திரும்ப திரும்ப பார்க்கறது மூலமாகவும் கேட்கறதன் மூலமாகவும் அதை உண்மையை நம்ம ஆள் மனசை நம்ப ஆரம்பிச்சிருது. தன்னுடைய சுய லாபத்துக்காகவும் வெற்றிக்காகவும் எங்கோ இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி ஒரு ஸ்லோகனை உங்கள் ஆள் மனசில் பதிய வைக்க முடியும் அப்படின்னா, நம்முடைய சொந்த வாழ்க்கைக்காக சுய வெற்றிக்காக நம்ம ஒரு ஸ்லோகனை ஏன் நம்ம ஆள் மனசில் பதிய வைக்க முடியாது, கூடாது? ஸோ அதுதான் இன்றைய பயிற்சி. ஏற்கனவே ரொம்ப பேசியாச்சு, நேரடியாக பயிற்சிக்கு போயிடலாம். முதல்ல உங்களுக்கு என்ன வேணுமோ அதை துல்லியமாக தீர்மானம் பண்ணிக்கங்க. ரெண்டாவது, ஏற்கனவே பார்த்த விளம்பர ஸ்லோகன் போல உங்களுக்கு என்ன வேணுமோ அதை எழுத்து வடிவில் ஃபார்ம் பண்ணிக்கிங்க. உதாரணமாக, நீங்கள் உங்களுடைய தொழிலில் மிகப்பெரிய செல்வம் சேர்க்கணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அதை ஒரு ஸ்லோகனாக மாற்றிக்கிங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு, பண்ண வேண்டும் 10 லட்சம், அதாவது பண்ண வேண்டும் 10 லட்சம், இது ஒரு ஸ்லோகன். இப்போ சிலருக்கு தன்னுடைய வாழ்க்கையிலேயோ தன்னுடைய துறை சார்ந்தோ வெற்றி பெறணும் அப்படின்னு விருப்பம் இருக்கும். அவங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, எங்கும் வெற்றி எனக்கு எதிலும் வெற்றி, அதாவது எங்கும் வெற்றி எனக்கு எதிலும் வெற்றி, இதுவும் ஒரு ஸ்லோகன். இப்படி தனக்கு என்ன விருப்பமோ, தன்னுடைய இலக்கு என்னவோ, தனது தேவை என்னவோ அதற்கேற்றாற் போல உங்களுக்கு ஸ்லோகனை நீங்களே மாற்றி அமைச்சுக்கோங்க. தினமும் காலையில் எழுந்ததும் 5 நிமிஷம், இரவு படுக்க போகிறதுக்கு முன்னாடி 5 நிமிஷம் இந்த ஸ்லோகனை கண்களை மூடி மனசார ஆத்மார்த்தமாக சொல்லுங்க. அது மட்டும் இல்லாமல் பகலில் எப்பொழுதெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்குதோ அப்பொழுதெல்லாம் மறுபடியும் இந்த ஸ்லோகனை சொல்லுங்க. இப்படி உங்கள் வாழ்வின் குறிக்கோளை உங்கள் ஆள் மனசில் தொடர்ச்சியாக சொல்கிறது மூலமாக அழுத்தமாக பதிவு செஞ்சிட்டீங்க அப்படின்னா, உங்கள் ஆழ்மனம் அதை நிறைவேற்றுவதற்கான அத்தனை சந்தர்ப்பங்களையும் சூழல்களையும் மனிதர்களையும் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வரும் அப்படின்றது நிஜம். இங்கே தான் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை நம்ம கவனிக்கணும். நம்ம ஏற்கனவே போன வீடியோவில் பேசினது போல் ரொம்ப சின்ன வழிமுறைகளில் ஒன்று தான் இந்த பயிற்சி. நீங்கள் எந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிஸ் பண்ணாலும் சரி, அதுக்கு பின்னாடி நடக்கக்கூடியது ஒன்று தான். எந்த எண்ணங்கள் உங்களை அதிகமாக ஆக்கிரமிச்சிருக்கோ, அதாவது எந்த வார்த்தைகளை திரும்ப சொல்கிறீங்களோ அல்லது எதை பற்றி அதிக முறை பேசுகிறீங்களோ, அதுதான் உங்கள் ரியாலிட்டியில் நீங்கள் ஈர்க்க ஆரம்பிக்கிறீங்க. ஸோ நம்ம சொல்லக்கூடியது இதைத்தான். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவை எண்ணல் வேண்டும் என்ற பாரதியாரின் வரிகளைப் போல பணம், பெயர், புகழ், மதிப்பு, மரியாதை, கௌரவம், அந்தஸ்து, சந்தோஷம், நிம்மதி, மகிழ்ச்சி, மனநிறைவு, உற்சாகம், ஊக்கம், தைரியம், தன்னம்பிக்கை, அன்பான உறவு, ஆரோக்கியம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், இவை அனைத்தும் நமக்கானது நம்பி நாம் ஒவ்வொரு நாளையும் எதிர்கொள்வோம். நன்றி.